பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கெல்லாம் இந்த படத்தை பார்த்து சிறப்பித்ததுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபயர் படம் நாங்கள் இந்த கதையை சார் சொல்லி இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது இந்த படம் எந்த மாதிரி ஒரு படமாக வரப்போகுது, இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குங்கிற மாதிரி பல வகையில் திங்க் பண்ணி யோசிச்சு ஒவ்வொரு சீனையும் சார் டிஸ்கஸ் பண்ணி திருப்பி எழுதி ஒவ்வொரு டைலாக்கையும் பார்த்து செஞ்சு இந்த படம் இன்னைக்கு எல்லாரும் பார்த்து பாராட்டுற அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு முதல்ல டைரக்டர் ஜேஎஸ்கே சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்துல எனக்கு டைலாக் எழுத வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம முக்கியமான அந்த ஒரு வாட்ச்மேன் கேரக்டரையும் கொடுத்து என்னை நடிக்க வச்சு, இது வரைக்கும் நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன். சின்ன வேஷங்கள், தடையறத்தாக்க, தடம், அப்புறம் அநீதி படத்துக்கு நான் டைலாக் எழுதினேன், வசந்தபால் சார் படம். அதுலயும் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. ஆனா இந்த படத்துல எனக்கு கிடைச்ச அந்த கேரக்டர் மாதிரி வேற எந்த படத்துலயும் கிடைக்கல. நடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அதுல நான் என்னைக்குமே அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச ஹீரோ பாலாஜி முருகதாஸ், அவர் இந்த கதைக்கு கரெக்டா இருப்பாருங்கிறத சார் கரெக்டா ஜட்ஜ் பண்ணார். நிறைய ஆர்டிஸ்ட் பேசணும் யோசிச்சோம், இல்ல பாலாஜி முருகதாஸருடைய பாடி லாங்குவேஜ் அவர் இந்த கேரக்டருக்கு ரொம்ப கரெக்டா இருப்பாருங்கிற மாதிரி முடிவு பண்ணி அந்த கேரக்டருக்கு அவரை பிக்ஸ் பண்ணோம். அதே மாதிரி சாந்தினி மேடம் இதுல ஒரு முக்கியமான ஒரு அப்பாவி பெண் கேரக்டர் பண்ணிருக்காங்க. நீங்க பாத்திருப்பீங்க, ரொம்ப அழகா இயல்பா அதை பண்ணாங்க. சாட்சி மேடம் ரொம்ப துணிச்சலா அந்த கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணாங்க. அது ரச்சிதா மேடம் கேரக்டரும் எல்லா லேடிஸும் பார்த்து ரசிக்கிற மாதிரி. ஆக இந்த எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. தமிழ் சொல்லி அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமா ஒரு இயல்பான ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணாங்க. அதே மாதிரி காயத்ரி ஸ்டான் அவங்களுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப அழகா, இது எல்லா கேரக்டருமே இஞ்சி பை இஞ்சா டைரக்டர் சாரு பார்த்து ஒரு டேக்குக்கு 10 டேக் ஆனாலும் சார் நினைச்சது வர்ற வரைக்கும் அதை கரெக்டா எடுக்காம விட மாட்டாரு. அதனாலதான் இந்த படம் எல்லா வகையிலையும், அதே மாதிரி போட்டோகிராஃபி சதீஷ் சாரு, ஒவ்வொரு துறையிலையும் எடிட்டிங், கேமரா, இப்படி எல்லா விஷயத்திலையும் அவருடைய முழு கவனம் இருந்தது. இது முதல் முறையா டைரக்ட் பண்றாருன்னு யாரும் நம்ப முடியாத அளவுக்கு எல்லா துறையிலையும் அவர் கவனம் செலுத்தி பண்ணனால எல்லாருக்கும் திருப்பி பார்த்தவங்க எல்லாரும் மனசார பாராட்டுற அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை துறை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படம் பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு ஃப்ளோவில் போயிட்டு நல்ல ஒரு கருத்து மெசேஜ் எல்லாம் சொல்லி வந்திருக்கு. இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு. நானும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ஒர்க் பண்ணியிருக்கோம். சார் அதுக்கான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருந்தாரு. பத்திரிகை எல்லாருமே கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம். ஜேஎஸ்கே சாருடைய நிறுவனம் எங்களுடைய தாய் வீடு மாதிரி. ஆரம்ப கால ப்ராஜெக்ட்ல இருந்து சாருடைய பயணிக்கணும். நாங்கள் ஏற்கனவே அண்டாவுக்கானான்னு ஒரு படம் சாருடைய தயாரிப்பில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் முழுமையாக எங்களுடைய திறமையெல்லாம் காட்டி நிறைய பாடலாம் எழுதியிருக்கேன். நான் அதுக்கு பிறகு அங்கேருந்து தளம் அமைச்சு கொடுத்தாரு சாரு. கேஜிஎஃப் அது நிறைய படங்கள் பண்ணிட்டு இப்போ இந்த படத்தில் ஒரு கல்யாண பாடல் எழுதியிருக்கேன். சார் டைரக்ஷன் பண்ணது மிக பெரிய மகிழ்ச்சி. அது சமூக கருத்தை இன்னைக்கு நடைமுறையில் நடக்கிற சம்பவத்தை எடுத்து துணிச்சலா அவர் பதிவு செஞ்சு நடிச்சு இவ்வளவு அழகா பண்ணதுக்கு அவருடைய மனசார வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடைய மனசார வாழ்த்துக்கள். நன்றி. வந்திருக்க எல்லா பத்திரிகையாளருக்கும் நன்றி. படத்தை பார்த்து எல்லாருமே நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லியிருக்கீங்க. ஸோ இது ரொம்ப பாசிட்டிவ் வேல மக்கள் அடையறதுக்காக தான் இந்த மூவியை எடுத்திருக்காங்க. ஃபயர் கண்டிப்பா ரொம்ப ஃபயரா வெளியில வரும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தட் ஃபயர் படம் நீங்க பார்த்து அவ்வளோ பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஃபீலிங் ஓவர்வெல்ம்ட் அண்ட் வெரி ஹாப்பி. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு ஜேஎஸ்கே சார். ஏன்னா இது ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டி வரதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும். ஸோ தேங்க்யூ ஜேஎஸ்கே சார் ஃபார் டேக்கிங் அப் திஸ் இனிஷியேட்டிவ். இந்த படத்துல நம்ம நிறைய விமன் சேஃப்டி பத்தி பேசியிருக்கோம். ஸோ தட் அவேர்னஸ் அண்ட் இந்த ஹார்ஷ் ரியாலிட்டி பத்தி பேசணும்னு ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகணும்னு நினைச்சோம் நாங்க. பட் அது நடந்தது. ஸோ ஐ திங்க் அதுலேயே நம்ம படத்தோட சக்சஸ் வந்துடுச்சு. ஸோ வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னா எத்தனை விஷயங்கள் டெய்லி பேசிஸ்ல பெண்கள் ஃபேஸ் பண்றாங்க. அண்ட் அதுல சில விஷயங்கள் நாங்கள் டச் பண்ணிருக்கோம். ஸோ இவ்வளோ ஒரு ஃபயரா வரும்போது, ஃபயரா ஒரு டிஸ்கஷன் நடக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நீங்கள்லாம் கரெக்டான உங்களோட ரிவ்யூஸ் கொடுங்க. இந்த படம்க்கு தேவையான வெற்றி கண்டிப்பாக கொண்டு வரணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படத்தில் ஒரு 2 பாட்டு பண்ணியிருக்கோம். ஒரு வெட்டிங் சாங் ஒன்று, ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு.
நீங்கள் தான் சாங்கை நல்லா ரீச் பண்ணி நிறைய வெட்டிங்ஸ்லாம் வரும்போது நிறைய பாடல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த சாங்கும் ரீச் பண்ணணுன்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து எங்க படத்தை பார்த்து இவ்வளவு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான ஒரு சக்சஸா பாக்குறேன். அண்ட் ஜேஎஸ்கே சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு எனக்கு. அண்ட் பெண்களுக்கான படம் நான் சொல்லியிருக்கேன், இது கண்டிப்பா பெண்கள் பார்க்க வேண்டிய படம். நல்ல படங்கள் எப்பவுமே நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அந்த வகை இந்த படத்தை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் கொண்டு போய் ரீச் பண்ணுங்க. ஸோ வெரி வெரி ஹாப்பி, அதான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் ரியலி ஹோப் டு தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்களுடைய இந்த பாராட்டும் இந்த உற்சாக ஊக்கமும் வந்து எங்க எல்லாருக்கும் பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துருக்கு. இந்த படம் ஒரு நல்ல சிறந்த படமா வந்திருக்குன்னு நம்புறேன். நீங்க பார்த்திருக்கீங்க. இந்த படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. நிறைய படங்களுக்கு என்னுடைய தயாரிப்புல வந்த படங்களை வந்து சக்சஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது வந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான். இந்த படம் நல்ல படம் அப்படின்னு நம்புறேன். இந்த படத்தை வந்து மக்கள் பார்க்கறதுக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள், என்ன மாதிரியான செய்திகள் கொண்டு போகணுமோ அதை போய் பண்ணுங்க. இந்த நேரத்துல என்னுடைய படத்துல நடிச்ச, அதுவும் குறிப்பா இந்த 4 ஹீரோயின்ஸ் சாந்தினி, சாக்ஷி, ரச்சிதா, காயத்ரி ஷான், இவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்துல வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு துணிச்சலான அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அந்த கேரக்டரா அதை வந்து படமா பார்த்து அந்த கதைக்கு என்ன தேவை இருக்குன்றத அவங்க வந்து உணர்ந்து அதை வந்து அவங்க வெளிக்கொண்டு வந்தாங்க. அது எல்லா இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே பண்றது இல்ல. பட் ப்ரொஃபஷனலா அவங்க எல்லாருமே அதை கொடுத்த ஒத்துழைப்புன்றது வந்து ரொம்ப அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப், நன்றிகள். அதே மாதிரி எஸ்ஐயா பண்ண தமிழ், அப்புறம் ஜீவா சார், அதுக்கப்புறம் எங்க கம்ப்ளீட் க்ரூ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு இதை ரீச் பண்ண முடியுமோ ரீச் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம். சார், இது வந்து உண்மை கதையை சம்பந்தமா, ஏன்னா ஏற்கனவே காசியை 4 வருஷம் முன்னாடி அரெஸ்ட் பண்ணாங்க. சோ அவரை பேஸ் பண்ண படமா இது? வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச காசி நாகர்கோயில் காசி, வெளி உலகத்துக்கு தெரியாத நிறைய முகமுடிகளோட காசி மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய லைஃப்ல நடந்ததை நம்ம பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணதுதான். 4 கதாபாத்திரங்கள், பெண்களோட கதாபாத்திரமும் ஒரு விதத்துல அவங்களாம் விக்டிம்ஸ் தான். அவங்களுடைய ரியல் லைஃப்ல நடந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி சினிமாக்காண்டி சில கோட்டிங் பண்ணி படம் பண்ணியிருக்கோம். காசின்னு பேர் வச்சதால டக்குன்னு எல்லாரும் அது கனெக்ட் ஆயிட்டாங்க. அதுதான் இந்த கதையோட. அதான் இன்னைக்கு சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், அப்படி பார்க்கும்போது இந்த படம் அவசியம் உணர்த்தப்பட வேண்டிய ஒரு கதையா பட்டது. அதனால அதை சார்ந்து அதன் பின்னணியில என்னென்ன இருக்கோ அதை எடுத்து பண்ண. இந்த நேரத்துல எங்க ஹீரோ பாலாஜி சொல்லியே ஆகணும். நிறைய ஹீரோஸ்க்கு வந்து நான் இந்த கதையை சொன்னேன், எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஆனா செய்யறதுக்கு தைரியம் இல்லை, நிறைய தயக்கம் காமிச்சாங்க. அப்போ பாலாஜியை வந்து எனக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி தான் அறிமுகப்படுத்தினாரு. பிக் பாஸ்ல அவருடைய எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஒரு நல்ல ஒரு டாமினேட்டிங் கேரக்டர், ஒரு பெண்களை வந்து டாமினேட் பண்றதாகட்டும், அவர் கேரி பண்ணி கொண்டு போற விதமாகட்டும், ஒரு ஏதோ ஒரு கர்வமான ஒரு மனிதர் மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்தது. பட் ஆனா ரொம்ப ஸ்வீட்டான ஒரு நபர். இந்த கதையை கேட்ட உடனே அவர் சொன்ன முதல் டைலாக் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. இந்த கதாபாத்திரத்தை நான் பண்ணலன்னா யார் பண்ணுவாங்க, நான் பண்றேன் சார், என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படின்ட்டு இறங்கி பண்ணாரு. ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ ஆல்சோ டு கிவிங் ஹிம் இன் திஸ் கேரக்டர். நல்ல எனக்கெல்லாம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய டீம் அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியாக்கெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எப்பயோ ரெடி ஆயிட்டேன். சார் தான் படம் இன்னும் முடியல, கொஞ்சம் லேட்டா வாங்கினாங்க. அப்ப டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன். ஸோ அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இப்ப ஆரம்பிக்கிறேன். என்ன சார், இது ஒரு சிறந்த படம், நல்ல படம். இதுல நல்ல மெசேஜஸ் இருக்கு. நானும் கொஞ்சம் நடிச்சிருக்கேன், பாத்திருப்பீங்க. டைரக்டர் வாழ சொன்னாரு, வாழ்ந்தேன். நீங்க வந்து அதை பாலாவா பார்க்க கூடாது. அது டைரக்டரோட இமேஜினேஷன், டைரக்டரோட கற்பனை, டைரக்டரோட விஷன், அப்படி பார்க்கணும். நீங்க அவர் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சேன். அதனால ஏதாவது கருத்து இருந்தா நீங்க அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க. சோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ஜேஎஸ்கே சார் டைரக்ஷன்ல வந்து நடிச்சது. ஏன்னா இன்னொரு 2-3 படம் பண்ணா என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அது வந்து எனக்கு ஒரே படத்துல கொடுத்துட்டாரு. எந்த மாதிரி இடத்துலன்னா இட் வாஸ் வெரி க்ரூஷியல். ஏன்னா நம்ம ஒரு டார்கெட் வச்சு படம் பண்றோம், இந்த டேட்குள்ள படத்தை முடிக்கணும்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு
சாங்லாம் பாத்தீங்கன்னா கல்யாண் சாங் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சாங்லாம் நாங்க ஒரே நைட்ல ஷூட் பண்ணோம்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. எஸ், நாங்க அதெல்லாம் ஒரே நைட்ல தான் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஷூட் பண்ணும் போது அதுல வந்து ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். எங்கேயுமே நம்ம வந்து ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது, நம்மளால வந்து டேக் போயிடக்கூடாது அப்படின்ட்டு. ஃபார்ச்சுனேட்லி டேக்லாம் எதுவும் போகல. ஸோ ஒரே நைட்ல முடிச்சுட்டோம் அந்த சாங்கை. மெயினா அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து என்ன பாராட்டினாரு. அது வந்து இங்க நான் அழுத்தம் திருத்தமா வந்து நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் தான். நீங்க வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்றீங்க, உங்களுக்கு தெரியும்ல அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் எடுக்கும் போது சுத்தி வந்து ஒரு 10-20 பேராச்சும் இருப்பாங்க, டீம் மெம்பர்ஸ், க்ரூ மெம்பர்ஸ். இவங்க வந்து என்னென்ன கோரியோகிராஃப் பண்றாங்களோ மைக்ல அதை தான் நாங்க வந்து செய்யணும். அட் த சேம் டைம் ஹவ் டு மேக் ஷுர் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும். அதை தாண்டி நம்ம நடிச்சா இதை வந்து ஆடியன்ஸ் ரசிப்பாங்களா அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அதெல்லாம் பண்றதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும், ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். நம்ம மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து தயங்காம பண்ண முடியும். நான் பண்ணியிருக்கேன், அதுவும் என்னோட 2வது படம் லீடா. ஸோ இட்ஸ் a very big opportunity for me. எனக்கு சான்ஸ் கொடுத்த ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்ப், ஜேஎஸ்கே சார் அண்ட் என் கூட நடிச்ச ஆர்டிஸ்ட் அண்ட் இங்க வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சார், ஜேஎஸ்கே சார் இந்த மாதிரி படத்துல நடிக்கிறதுக்கு ஹீரோ சம்பளம் வேணாம்னு சொல்லியிருப்பாரு. எப்படி ஹீரோ சம்பளம் வேணாம்னு சொல்லியிருப்பாரு. அப்படிலாம் இல்ல, அப்படி எல்லாம் கிடையாது. அதான் நீங்க அவர் சொன்னதுதான். அது அந்த கேரக்டர் பண்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அதை பர்ஃபார்ம் பண்றதுன்றது வந்து ரொம்ப அவ்வளவு ஈஸி எல்லாம் கிடையாது. அவ்வளவு ஈஸியா எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட முடியாது. அதுக்கு வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்டோட அந்த ஒரு செட்ல அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன், அதுக்கப்புறம் அவ்வளவு பேர் இருக்கும்போது அதை வந்து அதை நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ், அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பெரிய விஷயம். நார்மலா ஒரு படம் கூட நடிச்சிடலாம், இந்த மாதிரி படம் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நியாயமா இதுக்கெல்லாம் அவர் கூட தான் சம்பளம் தரணும். நான் சரி, நீங்க கேரக்டரா பாருங்க. அவங்க வந்து இந்த படம் பார்க்கும்போது, இன்ஃபேக்ட் இந்த படத்துல முதல்ல கமிட் ஆனது வந்து சாக்ஷி தான். எனக்கு வந்து ஒரு அப்பர் கிளாஸ்ல இன்னைக்கு சொசைட்டில இருக்கிற ஒரு மேரீடு உமன், அதுவும் புதுசா கல்யாணம் ஆனவங்க, எப்படி அவங்களுடைய ஒரு ஸ்டைல் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபிட்டின் ஆகிறதுக்கு ஒரு முகம் தேவைப்பட்டது. அது எனக்கு சாக்ஷி டெய்லர் மேடா கிடைச்சாங்க. அவங்க கிட்ட நான் வந்து ஒரு சீனுமே என்ன எடுக்க போறோம் அப்படிங்கறத டே 1 எல்லா ஆர்டிஸ்டுக்குமே நான் எதையும் வந்து ஸ்பாட்ல போய் எதுவுமே இம்ப்ரூவைஸ் பண்ணல. நாங்க ப்ரீ பிளான் பண்ணி என்ன பண்ணமோ அதை சொன்னோம். இந்த கதைக்கான அவசியம் அவங்க வந்து அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து அவங்க பண்ணாங்க. அதனால அது வந்து இட் இஸ் அ டாஸ்க். ஒரு சாதாரண எல்லா கேரக்டர் ஒரு ஸ்டண்ட் பண்ணிடலாம், டான்ஸ் பண்ணிடலாம், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்றதுக்கு தான் இங்க ஆர்டிஸ்ட் இல்ல. அது வந்து ஒரு நடிப்பா நம்ம பார்க்கணும், அவ்வளவுதான். அதை பண்ணதுக்கு அவங்களுக்கு இந்த நேரத்துல பல்வேறு பெண்ணோட பிரச்சனையை வந்து நீங்க வெளிச்ச கொண்டு வரீங்க. நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கும்போது, சட்டமே உங்க கையில இருக்கும்போது, நீங்க மாறுவேடத்துல வந்து அவங்க கொலை பண்ணி அந்த மாதிரி ஒரு தீர்வு எப்படி அது சாத்தியமா? ஒரு அங்க நீங்க போலீஸ் ஆபீசரா பார்க்க கூடாது, அங்க ஒரு அப்பாவா தான் நீங்க பார்க்கணும். இல்ல, சட்டம் உங்க கையில இருக்கு. சட்டம் என் கையில இருந்தாலும் சட்டத்துக்குன்னு சில வரமுறைகள் இருக்கு இல்லையா? சட்டத்துக்கு ஒரு லிமிடேஷன் தானே இருக்கு. சட்டத்தை என்ன வேணாலும் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாத்திக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே. ரெக்கார்டு இருக்கு, கரெக்ட். அதுல ஒரு விஷயம் இருக்கும், அந்த பொண்ணு, அதுதான் நான் சொல்றேன். இல்ல, இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஆனா இத வந்து மீடியால எதுவும் எழுத வேண்டாம். ஏன்னா படம் இல்ல நான் சொல்ல வந்தது நீங்க கேட்கல. நான் சொல்ல வந்தது நீங்க கேட்டுக்கோங்க. நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதை இப்போ வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி எழுத வேண்டாம்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. புரிஞ்சுதுங்களா? இந்த படத்துக்கு காரணம் என்ன சார்? ஏன்னா இப்ப வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பெண் வந்து நடிச்சாங்க. அதுல வந்து யார் அந்த சார் கேட்டிருக்காங்க, யார் அந்த சார் சொல்றதுக்காக இந்த தடையா? அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் இப்பதானங்க நடந்தது. இந்த படம் நாங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம். ரிலீஸ் வந்து படம் முடிஞ்ச உடனே எப்படியும் ஒரு ரிலீஸ் டேட் தேவை. சோ அதுக்காக நாங்க பிளான் பண்ணி இந்த டேட் கொண்டு வரமே தவிர அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சிச்சுவேஷனுக்காண்டி அதை வியாபாரத்துக்காண்டி நம்ம கொண்டு வந்து பண்ணல. சொல்லுங்க. அந்த மாதிரி பிரகாஷ், காசி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான ஆட்களோட பஞ்ச் ஆஃப் ஸ்டோரிஸ் தான் இது. அதுல இருந்து இருக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இன்ஸ்பிரேஷன்ஸ் தான். பேட் டச், குட் டச் எல்லாமே இருக்கு. சின்ன வயசுலயே வந்து கத்து கொடுக்குறாங்க. இவ்வளவு படிச்ச லேடிஸ், படிச்சவங்களே போய் மாட்டிக்கிறாங்களா? அதை வச்சு ஏதாவது சொல்ல வரீங்களா சார்? ஆமா, இன்னைக்கு இவ்வளவு விழிப்புணர்வு இருந்தும் இன்னைக்கு டெய்லி நீங்க பாக்குறீங்க. நேத்து ஒரு ட்ரெயின்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து என்ன பண்ணாங்கன்றது நம்ம எல்லாருமே தெரியும். அப்போ
சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இன்னும் அந்த அந்த இடத்துக்கு இன்னும் நம்ம ரீச் ஆகல. பெண் உரிமைன்னு நம்ம பேசுறோம், சம உரிமைன்னு பேசுறோம். சம உரிமை கிடைச்சிருச்சான்னு பாத்தீங்கன்னா சம உரிமையோட அளவுகோல் தான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்க தவிர முழுசா அது கிடைச்ச மாதிரி தெரியல. சோ இப்போ நம்ம இப்ப அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அந்த அட்வைஸை விட நம்ம செல்ஃப் அட்வைஸ்னு ஒண்ணு இருக்கு. நமக்கான வரமுறை, நமக்கான பவுண்டரி, நம்ம இருக்க வேண்டிய பாதுகாப்பு, இந்த கட்டுப்பாடுகளை வந்து நமக்குள்ள வகுத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு தேவைப்படுது. தப்பான ஆள் கூட இருக்கும்போது ஏன் அரசியல்வாதி சேர்க்கிறீங்க? எப்படி தப்பான ஆள் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து எல்லா பெண்களையும் அபியூஸ் பண்றாரு. அப்படி வந்து நீங்க வந்து கண்டிப்பா அரசியல்வாதியை சேர்க்கணும்னு சொல்லி கேட்ட மாதிரி. அதாவது நீங்க இப்போ கர்நாடகால பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல போன வருஷம் நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு இளம் எம்பி அவர் வந்து கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அந்த பெண்களை வந்து மிரட்டி, அவர் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் தேவகோடாவோட ரிலேட்டிவ் நினைக்கிறேன், பேரன், அவர் வந்து அரெஸ்ட் ஆனாரு. அதுல வகையான வீடியோக்கள் நம்ம எவ்வளவு பேர் பார்த்திருப்போம், எவ்வளவு பேரை வந்து அந்த வீடியோஸ் காமிச்சு அவர் மிரட்டி இருப்பாரு. சோ இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் தான். அதாவது அரசியல்வாதி தான் தப்பு பண்றான்னு கிடையாது. எல்லா சொசைட்டிலயும் எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க. அதான் சொல்றேன், எல்லா செக்மெண்ட்லயும் இங்க இருக்காங்க. இப்போ நம்மளுடைய பத்திரிகை நண்பர்கள்ல சில பெண்கள் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, எல்லா இடத்துலயும் அன்றாட நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். நான் இது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு பிரத்யேக ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் பண்ணேன். அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேல வந்து பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்தாங்க. அவங்க சொல்லிட்டு போறது, நாங்க ஆட்டோ ஓட்டும் போது அன்றாடம் எங்கேயாவது ஒரு கேஸாவது நாங்க இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், அத்துமீறல் அதிகமா இருக்கு, என்ன பண்றது, நாங்க இருக்க வேண்டிய அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்லயும் எங்களுடைய அந்த ஒரு பாதுகாப்புலயும் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். சோ அது இருக்கத்தானே செய்யுது. அதை இன்னும் நம்ம வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருக்க ஒரு சதவீத மக்களுக்கு அது புரியட்டுமே. அதுதான் சொன்னேன், பெண் பிள்ளைகளை பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு ஜாக்கிரதையா வளர்க்கணும்னு ஒரு விஷயத்த சொல்லும் போது எதிரில உட்கார்ந்து பாக்குறது வெறும் பெண்கள் மாத்திரம் பார்க்க போறது இல்ல, ஆண்களும் பார்க்க போறாங்க. அந்த ஆண்களுக்கும் குழந்தைகள் இருக்கும். இல்ல சொல்லணும்னு கிடையாதுங்க, அது ஒரு அண்டர்ஸ்டுட் நம்ம. ஆனா வந்து யாருக்கு ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு ஒண்ணு இருக்கு. ஒரு அதுதான் நான் சொன்னேன், இந்த படம் பார்த்துட்டு வந்தா காசி மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன கில்ட் கிரியேட் ஆகும்ட்டு. அந்த கில்ட் தான் சக்சஸ் ரேட். இதுல ஐயோ நம்ம இப்படி இருக்க கூடாதுன்னு ஒரு சின்ன தாட் கிரியேட் ஆகும். பெண்கள் இவ்வளவு பாதுகாப்பு சொல்றீங்க, 4 பெண்கள் நடிச்சிருக்காங்க. அதுல வந்து ரசிகா வரவேல அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்கும்போது பர்சனலான விஷயம் என்னால வர முடியாது, மத்த விஷயத்தெல்லாம் சொல்லிருக்காங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க பர்சனல் சொல்லும்போது நான் எப்படி பேசுறது? அதை பத்தி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரமோஷன் வந்தாங்க, அதுக்கப்புறம் ப்ரமோஷன்லயே வரவே இல்ல. அவங்க நம்ம இப்ப கூட இன்னைக்கு கூட கூப்பிட்டேன், அவங்க ஷூட்ல இருக்காங்க பெங்களூர்ல, வரல. பாலா கூட ஒரு வாரம் முன்னாடி ஊர்ல இல்ல, இன்னைக்கு இருந்தாரு வாங்கன்னு. சாந்தினி வேற ஒரு படம் ஷூட்ல இருந்து பாதியில வந்திருக்காங்க. இவங்க சாட்சியம் அதே மாதிரிதான் இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வராங்க. அது பர்சனல் சொல்லும்போது நம்ம அதை ஒருத்தரை போய் நம்ம அது ஒரு அநாகரிகமா இருக்கும் நம்ம ஒருத்தரை விமர்சனம் பண்றது. பட் எங்களுக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது வந்து எங்க 4 ஹீரோயின்ஸும். அதுல அதே மாதிரி ரச்சிதாவை பத்தி குறிப்பா சொல்லணும். இந்த கேரக்டர் சொல்லும் போது அவங்க வந்து ரொம்ப குடும்ப பாங்கான ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கேரக்டர்ல இருந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அவங்களும் இந்த கேரக்டரை உள்வாங்கி எங்களுக்கு வந்து செட்ல எந்த ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கூட கிடையாது, ஃபுல் கோஆபரேஷன் கொடுத்தாங்க. இந்த படத்துலதான் முதல்ல அவங்க சொந்த குரல்ல டப்பிங் பேசியிருக்காங்க. அதனால எங்களுக்கு எந்த விதமான ஒரு கசப்பும் கிடையாது. அதே மாதிரி டாக்டர் எல்லாம் சண்டைக்கு வந்துருவாங்கன்னு தான், ஏன்னா அவங்க லார்ஜ் ஸ்கேல்ல இருக்காங்க. பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் வச்சுக்கணும். நீங்க காவல்துறை எடுத்தா நம்ம 10 படத்துல வந்து பாத்தீங்கன்னா 8 படத்துல வந்து காவல்துறையை சார்ந்தவங்களை வில்லனா காட்டுறோம். அதனால காவல்துறை மொத்தம் நம்ம மேல வரப்போறாங்களா? வக்கீல காட்டுறோம், ஜட்ஜ காட்டுறோம், யார காட்டல, நம்ம பள்ளி தாளாளரை காட்டுறோம். அதனால அப்படி கிடையாது, இது ஒரு கேரக்டர் தான். அதனால அது மாதிரி கோவப்பட்டு வந்தாங்கன்னா அவங்க ஒண்ணு காசி மாதிரி இருந்தா மாத்திரம் தான் கோவப்படணும். ஏன் கேக்குறேன்னா பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் பார்மசிக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுத மாட்டாங்க. அப்படியா? எழுதுவாங்க. அதாவது நீங்க காட்டு மசில் ரிலாக்சிங் மெடிசின்ஸ் வந்து அவங்க தான் கொடுப்பாங்க. நான் பார்மசிஸ்ட், அதனாலதான் நானும் உங்ககிட்ட சொல்றேன். ஆமா, அதான் உரசி இருக்கீங்க. யார் ரெண்டும் காரணம்? அதுதான் சொல்றாங்களா அவங்களே, நாங்க தெரியாம பண்ண ஒரு தவறுதான் அது. அப்படி கிடையாதுங்க. அதாவது என்ன சொல்லலாம்னா, ஒருத்தங்க மேல ஒரு அன்பு காட்டும் போது தன்னை அறியாம வேற ஒரு கேரக்டர்ஸ் தான். யாரும் வந்து இவங்களுக்கு தெரியாது, காசியை நம்பும் போது என்ன நினைக்கிறாங்க, தனக்கான ஒரு வெளிச்சமா அவங்க பாக்குறாங்க. இல்ல ஒரு நிமிஷம், அது எப்படி இல்லன்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம், நான் சொல்றேன் உங்களுக்கு. இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நீங்க சாந்தினி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காதல் உருவாயிருக்கும்.
தன் முதல்ல வந்து ஒரு வேலைக்கு வந்த இடத்துல தனக்கு கிடைச்ச முதலாளி அவ்வளவு அந்யோன்யமா பழகி ஒரு குடும்பத்துல ஒருத்தரா இருக்காரு. அவர் மேல ஒரு காதல் தான் அவங்களுக்கு ஏற்படுது. டயலாக் வச்சிருக்கீங்க, நீ கோஆபரேட் பண்ணாதான் நான் செய்ய முடியும் அந்த டயலாக் பேசுறேன். எப்படி அது வந்து கோஆபரேட் செஞ்சானான்றது அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு. அவங்களுக்கு பெயின் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த பெயின் வந்து கை தூக்கும் போதே நம்மளே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது சில நேரம் டாக்டர்ஸ்க்கு கோஆபரேட் பண்ண மாட்டோம். கோஆபரேட் பண்ணா மாத்திரம் தான் அவங்க பண்ண முடியும். நீங்க இப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி, இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம். சொல்லுங்க சீன் பியூட்டியே வந்து அந்த ரேப் கேसेस எதுவுமே எது கேட்கல. ரேப் கேसेस இல்லையா, ரேப் கேसेस எதுவுமே சக்சஸ் ஆகுது இல்ல, ரேப் அண்ட் மர்டர் தான் சக்சஸ் ஆயிருக்கு. அதனால தான் இது வந்து ரேப் அதிகமாயிட்டு இருக்கு. கரெக்ட். சமுதாயத்துல நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் தான், இல்லன்னு நான் யாரும் சொல்லலையே. அதை பாருங்க, எந்த பெண்ணும் ரேப் கோர்ட் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா ரேப் பண்றதை விட பலி அதிகமா இருக்கும் கோர்ட்டுக்கு போறது. கரெக்ட். அதனாலதான் நிறைய பேர் ஒதுங்கி இருக்காங்க. இதுல இருந்து அவங்க வந்து வெளியில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இதுல இருந்து வெளில வந்தா போதுன்ற ஒரு சிச்சுவேஷனு. அத காசி எவ்வளவு டாமினேட் பண்றான், எப்படி ஒரு டேக் ஆஃப் பண்ணிக்கிறான், அதை வந்து அந்த அத்துமீறல் எவ்வளவு தூரம் போகுதுங்கிறத வெளிப்படுத்துறது தான். நடிகளே எடுத்துங்களேன், டைரக்டர் டார்ச்சர் பண்ணாரு, இவரு கேரவங்கள டார்ச்சர் பண்ணா சொல்றாங்க, அவங்க பேரை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இது அவங்க கிட்ட தான் கேட்கணும். என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? நான் சினிமாக்காரன், நான் கேரவன்ல யாராவது கூப்பிட்டு இருந்தா பரவாயில்ல. நீங்க அவரே பேர் சொல்ல மாட்டாரு. பேர் நமக்கு தெரியாத பேரை நான் என்ன சொல்ல முடியும்? எப்படிங்க அது எதுக்குங்க? இது வேற படிச்சிருக்கேன் அவ்வளவுதான். சட்ட ரீதியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல்ல வந்து ஒரு பயம் வந்து ஒருத்தவங்களுக்கு உருவாகணும். நம்ம வந்து இன்னைக்கு தப்பு பண்ணிட்டா ஒரு மாசம் 2 மாசத்துல லாயர்ஸ் இருக்காங்க, வெளியில எடுத்துருவாங்க, சட்டத்துல ஓட்ட இருக்குன்ற நம்பிக்கை இருக்கிறதாலதான் தைரியமா துணிஞ்சு பண்றான். இப்போ இந்த ரெயில்ல தள்ளி விட்டவன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு இதே மாதிரி பாலியல் அத்துமீறல்ல ஒரு கொலை கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தவன் தான். அவன் திரும்ப அதை மீறி ஒரு கர்ப்பிணி பெண்ணு கிட்ட போய் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒண்ணு சைக்கோவா இருக்கணும், அதை மீறி சட்டத்துல இருக்கிற ஓட்டையில வெளில வந்துடலான்ற நம்பிக்கை தான். அப்போ அதுக்கு வந்து அந்நிய நாடுகள்ல இருக்கிற மாதிரி நம்ம வந்து சட்டங்களை கடுமையான தண்டனைகளை வந்து நிறைவேற்றினாங்கன்னா ஒரு பயம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி நான் என்ன சொல்லிருக்கேன்னு நினைக்கிறீங்க? ஏத்துப்பாங்க நம்புறோம். நல்ல படம் பண்ணிருக்கோம் நம்புறோம். நீங்க நம்புறீங்களா? நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? படம் ஓரளவுக்கு 52 மார்க் கொடுத்திருக்கு. கொஞ்சம் ஸ்லோ செகண்ட் ஹாஃப் வந்து, அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு யதார்த்த சினிமாவா பண்ணணும்னு ஆசை. சினிமா மேஜிக் பெருசா காட்ட வேண்டாம்ன்றதுதான். சரிங்களா? தேங்க்யூ. படத்தை நீ கவர்ச்சி கண்ணோட்டத்திலேயே படம் விளம்பரப்படுத்தும் போது நம்ம ஒரு கவர்ச்சி படம் மாதிரியே கொண்டு வரீங்களா? ஏன் நல்ல படம் அப்படி கிடையாது. இதுல வந்து த்ரில்லர் கண்டென்ட்டான கிளிப்ஸும் வெளியே வரும், அந்த போஸ்டர்ஸும் வரும். இதுல இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குன்றதையும் நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். படம் பார்த்தப்பறம் தெரியுது. பட் நீ படத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா இது அவ்வளவு கவர்ச்சி படம் மாதிரி ரொம்ப நாளைக்கு நான் ரொம்ப அறிவுரை சொன்னா யாரும் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. இதுதான் காமிச்சா. இப்ப யாரோ நண்பர் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வெயிட் பண்ணிருந்தேன், செகண்ட் ஹாஃப்ல தான் ஃபயர் இருக்கான்னு கேட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் கார்த்தி இல்லன்னு ஒதுக்கிட்டாப்ல. சார் அதே மாதிரி வாழையில நடிச்ச அளவுக்கு ஜேஎஸ்கே அவரை பார்க்க முடியல. டைரக்ஷன் போடவும் சேர்ந்து சுமந்ததுனாலயா இருக்கலாம். ஏன்னா மத்தவங்க எல்லாம் பண்ண அளவுக்கு நீங்க பண்ண நல்லா பண்ணிருக்கீங்க. மத்த ஒரு ஹீரோ அவங்களுக்கு கதாபாத்திரம் முக்கியமா இருக்கு. ஒரு 150ல இருந்து 200 தியேட்டர்ஸ் அடிக்காம ஒர்க் பண்ண நீங்க ஒரு ஆள் தான் சார். இன்ஃபிட்டர் வந்து அப்படியே நம்ம தமிழ் ஃபீல்ட்லயே அடிக்கவே வேண்டாம் பார்த்து ஒரே ஆள் தான். அதான் மர்டர் பண்ணிட்டாரு. ஒரு 150 to 200 ஸ்கிரீன்ஸ் பிளான். ஆமா. வேர்ல்டு வைடு வந்து இது கர்நாடகா ரிலீஸ் ஆகுது, கேரளா அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் நிறைய படங்கள் அங்க இருக்கிறதால ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்றோம். பேன் இந்தியாவா மொழி மாற்றங்கள் செய்யப்படுறது. நன்றிங்க. நன்றி.